அறம் படிச்சவன் அங்காடி போனா விற்கவும் மாட்டான், கொள்ளவும் மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அறம் படிச்சவன் அப்படின்னா நிறைய அறவழி நூல்களை படிச்சவன், இல்லனா முறையான கல்வி பெற்றவன். இப்படி இருக்கிற ஒரு மனிதன் அங்காடி போனா, அங்காடி அப்படின்றது சந்தை, கடை தெருவை குறிக்கும். அங்க போனா அவன் எதுவும் வித்து வியாபாரம் பண்ணவும் மாட்டானா, எதையும் வாங்கவும் மாட்டானா. வியாபாரத்துல நம்ம அதிகமா அறம் நீதி அப்படின்னு பேசதான் நேரிடுமே ஒழிய, நம்ம சூதனமா நம்மளுடைய பொழப்ப நடத்துறதுக்கு தெரியாது. இல்லைனா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம், அங்க போய் நான் நெறிகளை பின்பற்றுவேன், நான் பேரம் பேச மாட்டேன், இல்லைனா அதிகமா கேட்க மாட்டேன் நம்ம யோசிச்சோன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு வியாபாரத்தில் ஏமாற்றணும், இல்லைனா பொருள் வாங்கும் போது திருடணும், பேரம் பேசணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதையுமே சூதனமாக நஷ்டம் இல்லாமல் நடத்தணும் அப்படின்றது தான். ஏட்டில் இருக்கிறது மட்டும் மண்டையில் இருந்ததுன்னா நம்ம கறி செய்யும் போது நடைமுறைக்கு வரும்போது அது உதவாது. நடைமுறை வாழ்க்கையும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம பொழைக்க முடியும். அறம் படிச்சவன் அங்காடி போனா விற்கவும் மாட்டான், கொள்ளவும் மாட்டான் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அறம் படிச்சவன் அப்படின்னா நிறைய அறவழி நூல்களை படிச்சவன், இல்லைனா முறையான கல்வி பெற்றவன். இப்படி இருக்கிற ஒரு மனிதன் அங்காடி போனா, அங்காடி அப்படின்றது சந்தை, கடை தெருவை குறிக்கும். அங்க போனா அவன் எதுவும் வித்து வியாபாரம் பண்ணவும் மாட்டானா, எதையும் வாங்கவும் மாட்டானா. வியாபாரத்துல நம்ம அதிகமா அறம் நீதி அப்படின்னு பேசதான் நேரிடுமே ஒழிய, நம்ம சூதனமா நம்மளுடைய பொழப்ப நடத்துறதுக்கு தெரியாது. இல்லைனா நம்ம ஒரு பொருள் வாங்க போறோம், அங்க போய் நான் நெறிகளை பின்பற்றுவேன், நான் பேரம் பேச மாட்டேன், இல்லைனா அதிகமாக கேட்க மாட்டேன் நம்ம யோசிச்சோன்னா நடைமுறை வாழ்க்கைக்கு நம்ம ஒத்து வர மாட்டோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு வியாபாரத்தில் ஏமாற்றணும், இல்லைனா பொருள் வாங்கும் போது திருடணும், பேரம் பேசணும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. எதையுமே சூதனமாக நஷ்டம் இல்லாமல் நடத்தணும் அப்படின்றது தான். ஏட்டில் இருக்கிறது மட்டும் மண்டையில் இருந்ததுன்னா நம்ம கறி செய்யும் போது நடைமுறைக்கு வரும்போது அது உதவாது. நடைமுறை வாழ்க்கையும் தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் இந்த உலகத்தில் நம்ம பொழைக்க முடியும்.